2022 இந்த வருஷத்துக்கான கிறிஸ்மஸ் ட்ரீ நம்ம எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்கோம், என்னென்ன பொருள் யூஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கான மீனிங் என்ன, அதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரீத் ஜீசஸ் ஏற்றுக்கொண்ட முள்முடியை ரெப்ரசன்ட் பண்ணுது. அதை நம்ம எல்லா வீட்டோட என்ட்ரன்ஸ்லையும் வச்சுருக்கோம். அது முடிஞ்சு உள்ளே வந்த உடனே ஒரு ஷூ ரேக் இருக்கும். அதில் கன்சோல் டேபிள் மாதிரி கூட இருக்கும். அதில் என்ன டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்போ ஆல்ரெடி அங்கே நமக்கு ஒரு கேண்டில் வைக்கிற ஹோல்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தோம். அது கூட ஒரு ஃப்ளவர் பாட். ஸோ கிறிஸ்மஸ் தீம்காக ரெட் கலர் ஒரு வேஸ் வாங்கி அதில் அதை வச்சாச்சு. அது கூட இங்கே ஒரு மினி கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சோம். அதுலேயும் ரொம்ப மினிமலிஸ்டிக்கான ப்ராடக்ட்ஸ் லைக் கிஃப்ட் பாக்ஸ், அப்புறம் அந்த ஃப்ரூட்டு, அது கூட ஸ்டார், இதை மட்டும் பெல் அதை வச்சு அதை சிம்பிளாக முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியில் வந்து அதை பார்க்கும் பொழுது அங்கே நடுவில் வால் ரொம்ப எம்டியாக இருந்தது. அதனால் இது வந்து எங்களுக்கு ஆஃபரில் கிடச்சிச்சு. அமேசிங் கிரேஸ், இட்ஸ் ரியலி ரொம்ப பிடிச்ச வேர்டு. அதனால் அதை அங்கே ப்ளேஸ் பண்ணிட்டோம். ஸோ கிறிஸ்மஸ் பெல்ஸ் இதை எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா கடவுளை தொழுது கொள்வதற்கான கால் ஆஃப் மேன்கைண்ட், இதுக்கான பெல் சிம்பிள். அதையும் அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஆப்வியஸ்லி அங்கே ஒரு காலிங் பெல் இருந்தது, அதில் இதை போட்டுட்டோம். ஸோ இது டோட்டலாக இப்படி பார்க்குறப்போ இந்த மாதிரி இருந்தது. ஸோ வீட்டுக்குள்ளே என்ட்ரானோன்னா திஸ் இஸ் அமேசிங் லுக். அதுக்கப்புறம் டைனிங் டேபிள் எப்படி பண்ணலான்றப்போ அகெயின் வி ஹேட் அ வேஸ். அந்த வேஸில் இருக்க அந்த இதை அப்படியே இந்த ரெட் வேஸ்க்கு மாற்றிட்டோம். இப்போ டேபிள் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த எல்இடி சாண்டா, இது தக்குவோட கிஃப்ட், அது கூட இந்த பெல்ஸ், இது கூட சென்டரில் நாங்கள் வீட்டோட சென்டரில் நாங்கள் மாட்டிட்டோம். இட் வாஸ் நைஸ் லுக், அந்த ஃபெஸ்டிவ் ஃபீல் கொடுத்தது. அதுக்கப்புறமா ஃபைனலாக ஓகே ட்ரீ பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறப்போ இது நியூ ட்ரீங்கிறதுனால ஸோ எல்லாமே ஃபஸ்ட்லேருந்து கிளியர் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட் எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு 3 ஸ்க்ரூஸ் கொடுத்துருந்தாங்க. 3மே நல்லா குவாலிட்டியான ஸ்க்ரூவாக இருந்தது. அதை எல்லாத்தையும் நாங்கள் வச்சு நல்லா டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ட்ரீயுமே 6 ஃபீட்டுங்கிறதுனால 3 பீசஸாக கொடுத்துருந்தாங்க. அந்த 3 பீசஸையும் நாங்கள் ஃபஸ்ட்டு 1 வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மீதி 2ஐயும் வச்சா நமக்கு ஈஸியாக இருக்கும்னு ஃபீல் பண்ணோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஒன்றை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ எல்லா லீவ்ஸையும் ஸ்ப்ரெட் பண்ணி முடிச்சாச்சு. அப்போ ஃபுல்லாக ட்ரீயையும் பார்க்குறப்போ இந்த மாதிரி இருந்தது, புஷியாக இருந்தது. நெக்ஸ்ட்டு ஒரு மேட்டு போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம ஸ்னோவி ஃபீல்க்காக ஒரு ஒயிட் கலர் கிளாத் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்மளோட ட்ரீயை ப்ளேஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். அப்புறம் நம்மளோட டெக்கரேஷன்ஸ் திங்ஸ் எல்லாம் நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். விக் வந்து எதுக்காக வைக்கிறோம்னா அது வந்து இஸ்ரோவில் ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த ஸ்னோ ஃப்ளேக்ஸ் வந்து இந்த கிளைமேட், அப்புறம் கிஃப்ட் பாக்ஸ் வந்துட்டு இந்த ராஜாக்கள் கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா கிஃப்ட், அதெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸ்டார் வந்து ஏசு பிறந்திருக்காருன்னு மேலே ஸ்டார் ஊற்றிக்கும் இல்லையா, அதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. இதை வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த கிறிஸ்மஸ் ரீத்தை பற்றி ஆல்ரெடி சொல்லிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கேண்டி கேன் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா அந்த ஸ்டாஃப் வந்து ஹீஸ் அ குட் ஷெப்பர்ட் அப்படின்னு நமக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக. இந்த ஹோலி பெரிஸ் வந்து நமக்காக அவர் சிந்தின ரத்தத்தை ஞாபகப்படுத்துது. அதே மாதிரி ஏன் வந்து நம்ம இந்த எவர்கிரீன் ட்ரீல இதை வைக்கிறோம் அப்படின்னா இட் ரெப்ரசன்ட்ஸ் த எட்டர்னல் லைஃப். அதனால நம்ம இந்த எவர்கிரீன் ட்ரீல வைக்கிறோம். அது கூட வந்து லைட்ஸ்லாம் வைக்கிறோம் இல்லையா, கேண்டில்ஸ், இதெல்லாம் வந்துட்டு ஜீசஸ் வந்து brought to the world, ஏன்னா அவர் ஒளியாக இருக்கிறார் இல்லையா, அதனால அதை ஞாபகப்படுத்துறதுக்காக இதெல்லாம் வைக்கிறோம். இது கூட வந்துட்டு நம்ம வந்து கேரல்ஸ் பண்ணுவோம், பாடுவோம். அது எதுக்காக இல்லை, அதை என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா ஏஞ்சல்ஸ் வந்து அந்த நைட் வந்து ஜீசஸ் பிறந்தாரு அப்படின்னு பாடினாங்க. அதை வந்து நமக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக நம்மளும் அதையே கொண்டாடணும் அப்படின்றதுனால நம்ம அந்த கேரல்ஸை பண்ணுறோம் எல்லாரும் சேர்ந்து. அவ்வளோதான். இப்போது இந்த ஹோல் கிறிஸ்மஸ் ட்ரீயையும் வச்சாச்சு. அது கூட எக்ஸ்ட்ரா வெளியில் இருந்து நம்ம வீட்லேயும் ஜீசஸ் பிறந்துட்டாருன்னு வெளியில் மக்களுக்கு தெரியணும் அப்படின்ட்டு ஒரு ஸ்டாரும் வெளியில் லைட் போட்டாச்சு. ஸோ இந்த ஃபுல் ட்ரீயையும் பாருங்கள். அப்புறம் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீக்கு அடியில் நம்ம ஆல்ரெடி பேக் பண்ணி வச்சுருக்க கிறிஸ்மஸ் பாக்ஸை வச்சாச்சு. அப்புறம் ஆப்வியஸ்லி பெரிஸ் ட்ரீலேருந்து கீழே விழுகும் இல்லையா, அதனால கொஞ்சம் பெரிஸை கீழேயும் போட்டு இதை அப்படியே ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ இந்த வருஷத்துக்கான கிறிஸ்மஸ் ட்ரீ ரெடி ஆகிடுச்சு.
ஸோ எதுக்காக கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறோம், அது ஒன்றுக்கும் யூஸ் பண்ணுற பொருளுக்கான மீனிங் எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் கிடைச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.